ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நன்னாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவராத்திரியும் பிரதோஷமும் சரியா? ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் சரியா? சிவராத்திரி என்பது சிவனுக்கு மிகவும் உகந்த இரவு என்று கூறுவார்கள். இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் நீங்கள் பெற முடியும். மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மகத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் மழை பொழியச் செய்வார் எம்பெருமான் சரியா? பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்பு திரியோதசி திதியில பிரதோஷம் வரும். பிரதோஷ நாளான இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்னா இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் இழந்தவற்றை தந்தருள்வார். என்னன்னைக்கெல்லாம் பிரதோஷம் வருதோ அன்று சிவாலயம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை நீங்க வணங்குனீங்கனாலே இழந்தவற்றை எல்லாருமே திரும்ப தந்தருள்வார் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த பிரதோஷ நாள்ல எல்லா சிவன் கோயிலையும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் 16 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சரியா? சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சரியா? சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை பார்ப்போம். மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புத நாள். பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உரிய அருமையான நாள். திரும்ப சொல்றேன், மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புத நாள். பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உரிய அருமையான நாள் சரியா? இதுல சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வந்தா எப்படி இருக்கும்? சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது. பல மடங்கு பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய நாள். இந்த வகையில மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நாள்ல விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பல நன்மைகள் உங்களை தேடி வந்து சேரும். இந்த அற்புதமான நாளில் அருகில் உங்கள் வீட்டுக்கு அருகில் நீங்கள் வசிக்கக்கூடிய நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு மிக அருகாமையில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று மாலை நேரத்தில் சுமார் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நடைபெறும் பிரதோஷ பூஜையை தரிசிங்க சரிங்களா? திரும்ப டைம் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த அற்புதமான நாளில் ஈவினிங் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள பிரதோஷ பூஜை செய்வாங்க எல்லா சிவன் கோயிலையும். தயவு செஞ்சு கண்ணார போய் பாருங்க. முடிந்தால் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. நந்தி தேவருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்க. பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ஆகிய இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் சிவனை வழிபடுவதால் சிக்கல்கள் இன்னல்கள் உங்களை விட்டு தீரும். கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் சரியா? சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகள் பெறுங்க. மறந்தும் இறந்து விடாதீர்கள். அருகில் உள்ள சிவாலயம் சென்று வாருங்கள் சரியா? நன்மையே நடக்கும், நன்மையே நடக்கும். எதற்கும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.